அஜித் பவார் அணியைச் சேர்ந்த எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய முடியாது என்று தெரிவித்துள்ள சபாநாயகர் சரத்பவாரின் மனுவை தள்ளுபடி செய்துள்ளார். மகாராஷ்டிராவில் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் பிளவு ஏற்பட்டுள்ளது. அக்கட்சியின் மூத்த தலைவர் அஜித் பவார் தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா பாஜக கூட்டணியில் இணைந்தார். அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இதையடுத்து தேசியவாத காங்கிரஸ் கட்சி சின்னம் யாருக்கு சொந்தம் என்பது குறித்து தேர்தல் ஆணையத்தில் முறையிடப்பட்டது. இந்த வழக்கில் அஜித் பவார் தலைமையிலான கட்சியே உண்மையான தேசியவாத காங்கிரஸ் கட்சி என்று தெரிவித்த தேர்தல் ஆணையம் கட்சியின் சின்னம், கொடி ஆகியவை அஜித் பவார் அணிக்கே சொந்தம் என்று தீர்ப்பளித்தது. முன்னதாக அஜித் பவார் ஆதரவு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி சபாநாயகருக்கு சரத்பவார் தரப்பில் மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இதனை விசாரித்த சபாநாயகர் ராகுல் நார்வேக்கர் தேர்தல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை மேற்கோள் காட்டி அஜித் பவார் அணியே உண்மையான தேசியவாத காங்கிரஸ் கட்சி என்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய முடியாது என கூறி சரத்பவாரின் மனுவை தள்ளுபடி செய்துள்ளார்.